நமஸ்காரம் வியூவர்ஸ், வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு எதை சொல்ல போகிறேன்னா, இந்த முருங்கைக்கீரை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இந்த முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது. இதில் அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, ஜிங்க் இருக்குது. இதில் ஃபைபர் கண்டென்ட்டும் நிறையா இருக்குது. பொதுவாக ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இது அனிமிக்கு இது ரொம்ப நல்லது. அகத்திக்கீரையும் நல்லது, அதே மாதிரி முருங்கைக்கீரையும் அனிமிக்கு ரொம்ப நல்லது. இந்த முருங்கைக்கீரையை பயன்படுத்தி நம்ம ஒரு தொக்கு ஒன்று பண்ண போகிறோம். அந்த தொக்கு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி எல்லாருக்குமே நல்லது. டயாபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃப்ரெஷ்ஷான இந்த முருங்கைக்கீரை, இந்த இலசான இந்த முருங்கைக்கீரையை ஒரு 2-3 கைப்பிடி எடுத்துட்டுருக்கேன். நல்லா அலம்பிட்டு இதை அலசி எடுத்துட்டு இருக்கேன். இதோட இதுக்கு தேவையான பச்சை மிளகா, புளி போடணும். புளி எதுக்கு நம்ம போடுறோம்னா, இந்த ஜென்ரலாக இந்த முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு துவர்ப்பு சக்தி இருக்கும், கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். அந்த கசப்பு தன்மையும் அந்த துவர்ப்பையும் போக்குறதுக்காக நம்ம புளி போட்டுக்கிறோம். ப்ளஸ் பச்சை மிளகா ரொம்ப காரமாக நாக்கு விறுவிறுப்புன்னு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறோம். ஒரு 3 கைப்பிடி ரொம்ப இலசான ஒரு முருங்கைக்கீரையும், 3 கைப்பிடி முருங்கைக்கீரை, பச்சை மிளகா, புளி, உப்பு போட்டு மிக்சியில் நைஸாக வெண்ணெயாட்டம் அரைச்சின்றணும். அரைச்சி எடுத்துட்ட பிறகு ஒரு இலுப்பச்சட்டியில் நிறைய நல்லெண்ணெய்னா ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் இதுக்கு தேவைப்படும். ஏன்னா பச்சையாக நம்ம இந்த முருங்கைக்கீரையும் பச்சை மிளகா, புளி, உப்பு வச்சு அரைக்கிறோம். அந்த பச்சை தன்மை மாறி பச்சை வாசனை போய் கலரும் கொஞ்சம் கருத்து வரும். அது வரைக்கும் நம்ம இதை கிளறணும். அதனால ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் தாராளமாக இதுக்கு விட்டுக்கலாம். 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுண்டு கடுகு, கொஞ்சம் வெந்தயம். ஏன் வெந்தயம் சேர்த்துக்கிறோன்னா, புளியும் பச்சை மிளகாவும் வயத்தை கொஞ்சம் கெல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக வெந்தயம் சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், ஒரு கட்டி பெருங்காயம் போட்டு பொரிஞ்சு வந்தோடனே 4-5 பூண்டு பல்லை பொடி பொடியாக நறுக்கி அதோட வதக்கணும். ஏன் பூண்டு சேர்த்துக்கிறோம்னா, பூண்டு கொலஸ்ட்ராலுக்கு நல்லது. மோர் ஓவர் பூண்டு முருங்கைக்கீரை தொக்கில் சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் பூண்டு சேர்த்துக்கிறோம். கடுகு, வெந்தயம், பெருங்காயம் பொரிஞ்சு வந்தோன்னே 4-5 பூண்டை பொடி பொடியாக நறுக்கி அதோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இந்த அரைச்ச முருங்கைக்கீரை, பச்சை மிளகா, புளி, உப்பு விழுத அதோடு போட்டு நல்லா கிளறிண்டே வந்தேன்னா அந்த பச்சை நிறம் மாறி அந்த பச்சை வாசனையும் போய் நல்லா கருப்பாக இப்படி வந்துடும். இந்த பார்த்தீங்களா, இதில் பூண்டு போட்டிருக்கேன், இந்த வெந்தயம் போட்டிருக்கேன், நல்லா கருப்பாக வந்துடும். இந்த முருங்கைக்கீரை தொக்கை 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பயன்படுத்திக்கலாம். இதை சுடுற சாத்தில் துளி நல்லெண்ணெய் விட்டுண்டு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. பர்டிகுலர்லி சுகர் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை அப்படியே சுகரை குறைக்கும். மோர் ஓவர் நான் என்ன சாதம் டெய்லி ஆற்றுல வடிக்கிறேன்னா, தெனை அரிசி, நார்மல் பச்சரிசி சாதமோ, புழுங்கரிசி சாதமோ, பாஸ்மதி ரைஸோ வடிக்கிறது இல்லை. தெனை அரிசி தான் வடிக்கிறேன். இந்த தெனை அரிசியே குக்கர்லலாம் வைக்கிறது கிடையாது. கொஞ்சமாக ஒரு 100 கிராமோ 150 கிராமோ தெனை அரிசி மெஷரிங் கப்பு வச்சுட்டு இருக்கேன் ஆற்றுல. இந்த மெஷரிங் கப்பு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பாருங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னா 100 மில்லி 200 மில்லின்னு பால் அளக்கிறதுக்கு வச்சுட்டு இருப்பான் மெஷரிங் சிலிண்டர் கப்பு. அந்தந்த 100 இதால் 100 மில்லிகிராம் தான் தெனை அரிசி போட்டிருக்கேன். அதுக்கே பாருங்க எவ்வளோ சாதம் வந்திருக்குன்னு. இதுக்கு நல்லா 2 வாட்டி களைஞ்சிட்டு இதை அப்படியே அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சோம்னா மேலே நுரை வந்துட்டே இருக்கும். அந்த நுரை எல்லாத்தையும் வழித்து போட்டுட்டு ஒரு பர்டிகுலர் ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்தில் பார்த்தேன்னா இதை தொட்டு இதை நசுக்கி பார்த்தேன்னா நல்லா வெந்திருக்கும் சாதம். அதை அப்படியே தட்டை போட்டு மூடி துணியை வச்சுட்டு சாதத்தை வடிச்சிட வேண்டியதான். இப்போ தெனை அரிசி சாதம் வடிச்சிருக்கேன். முருங்கைக்கீரை தொக்கு இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா வாழைக்காய் கறி. நீங்கள் கேட்கலாம், என்ன டயபெட்டிக் பேஷண்ட்டுன்னு சொல்லிட்டு வாழைக்காய் கறி சேர்த்துக்கிறீங்களே, வாழைக்காயில் எண்ணெய் விடுறோம், அதில் வாய்வு ஜாஸ்தியாக இருக்குன்னா நம்ம எப்போவோ ஒரு ட்ரிப்பு வாழைக்காய் கறி மாதத்தில் 1 ட்ரிப்போ 2 ட்ரிப்போ தாராளமாக பண்ணிக்கலாம். இது கச்சக்காய் பொதுவாக ஆயுசு விருத்தின்னு சொல்லுவான். அதனால் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சமாக கடலை மாவு, 2 அரிசி மாவு, உப்பு, தனி மிளகாப்பொடி, வெறும் கார மிளகாப்பொடி பாக்கெட்டில் விற்கிறது இல்லையா, சக்தி ஆச்சி, அது எல்லாத்தையும் நல்லா வில்லையாக இந்த வாழைக்காவை நறுக்கி விட்டு கொஞ்சம் கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, காரப்பொடி, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா பெசரிட்டு அப்படியே கொஞ்சமாக எண்ணெயை குத்தி அதை அப்படியே போட்டு பிரட்டி எடுத்துட்டேன்.
இப்போ நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்டு கூட இந்த முருங்கைக்கீரை தொக்கையும் இந்த தெனரிசி சாதமும் தொட்டுக்கிறதுக்கு அவளுக்கு ஏதாவது கொடுக்கணுன்னா அவரைக்காய் கரமதோ பீன்ஸ் கரமதோ பண்ணினோம்னா அவ்வளோவா அதுக்கு எடுப்பாக இருக்காது. ஒரு காரக்கறி பண்ணால் தான் இதுக்கு மேட்சிங்காக இருக்கும். அதனால தான் வாழைக்காய் கரமது பண்ணியிருக்கேன் நான். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.